அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஜூன் மாதத்தின் 18ஆம் தேதி, ஆணி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமையாக இருக்குது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதியானது இருக்குது. இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இன்றைக்கி இந்த திதியானது காலை 10:59 அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலை 8:59 அப்படிங்கும்போது முடியுது. இந்த சக்தி வாய்ந்த நாளில் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், மேலும் காலபைரவருடைய அபிஷேகத்திற்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு மேம்படும் என்பது குறித்தும் நேற்றைய பதிவிலேயே நான் சொல்லியிருக்கிறேங்க. நீங்கள் அது தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா அந்த பதிவு பாருங்கள். அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு பொருள் தான் அதில் நான் சொல்லியிருப்பேன். மேலும் அதே பதிவிலே நான் 8 மிளகையும் கைப்பிடி கல்லுப்பும் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை இன்று மாலை 5 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே எப்போ செஞ்சாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்று இரவு தூங்குறதுக்குள்ளர ஒரு 4 மிளகை வச்சு ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஏன் 4 மிளகை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4ங்கிற எண் ராகுவுக்கு உரியது. எப்போதுமே இந்த அஷ்டமி திதி, அதுவும் தேய்பிறை அஷ்டமி திதி ராகு கால வழிபாட்டிற்கு சிறப்பு. மேலும் இன்றைக்கி ராகுவுக்குரிய 4ங்கிற எண் இந்த ஆணி மாதத்தின் 4ங்கிற தேதியில் வந்திருக்கு. அதனால தான் நம்ம இந்த இடத்துல 4 மிளகு பயன்படுத்துகிறோம். இப்போ நான் மேலே சொன்ன இந்த 2 வீடியோக்கள் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்த்து அதில் ஏதாவது ஒன்றையாவது செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுடைய வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவாகவே இருக்குது, காசு விரைய செலவாகுது, உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று அதிகமாக இந்த மருத்துவ செலவாகுது, மேலும் நம்மக்கிட்டேருந்து யாராவது பணத்தை வாங்கிட்டு போயிட்டு திரும்ப தராமல் ஏமாற்றிட்டுருக்காங்க, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மனசில் நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு சஞ்சலத்தோடையே அதாவது குழப்பத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது பொதுவாக உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மாலை 5 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம், நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் வேணும். இந்த எலுமிச்சப்பழம் அப்படிங்கிறத தேவக்கனி, ராஜக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம சாதாரணமாகவே கோவிலுக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டு பைரவருடைய பாதத்தில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வச்சோம்னாவே அது நம்மையும் நம்ம வீட்டையும் ஒரு பாதுகாப்பு கவசம் போல் காப்பாற்றும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் எலுமிச்சம்பழத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. மேலும் இது ஒரு உயிர்கனி அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ இது நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. கருப்பு புள்ளிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லதாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கோங்க. இப்போ இதையை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும், கண்ணுக்கு தெரியாத அத்தனை எதிர்மறை சக்திகளும் விலகணும் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளாரியே காலபைரவரை வேண்டிக்கிட்டு இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை ஏந்தின மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா ரூமுக்குமே போங்க. கிச்சனில் தொடங்கி பெட்ரூமில், பாத்ரூமில், டைனிங் ஹால்னு எல்லா பக்கமே நீங்கள் காட்டுங்க. முக்கியமாக அந்த கார்னர் பகுதி, மூளை பகுதி இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அரை நொடியாவது நீங்கள் நின்றுட்டு வாங்க. இது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் இழுத்து வச்சுக்கும். அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் 2 வெட்டிக்கோங்க. நல்லா குறுக்க வெட்டிக்கோங்க. அடுத்தது இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய 2 மூடியிலையும் இந்த பக்கம் 4 மிளகு, இந்த பக்கம் 4 மிளகு அப்படின்னு வைக்கணும். எப்போதுமே தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். அதனால தான் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோலையுமே மிளகை நான் பயன்படுத்த சொல்கிறேன். ஏன்னா
எல்லாரும் எல்லா பரிகாரத்தையும் செய்வீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? யாராவது ஒருத்தங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இது கூட செய்யலாம். அப்போ இதுலேயும் வந்து நான் மிளகை சேர்த்து செய்ய சொல்லும்போது அவங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து மிளகு எடுத்துக்க சொல்கிறேன். 4ங்கிற எண்ணிக்கைக்கான காரணம் முன்னாடியே வந்து சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தில் 4, இந்த எலுமிச்சம்பழத்தில் 4ன்னு வைக்கும்போது மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு இந்த அஷ்டமி திதிக்கு உரிய 8ங்கிற எண்ணும் கரெக்டாக வந்து செட் ஆயிரும். அதே போல் 4 மிளகு அப்படிங்கும்போது ராகு பிரீத்தி செஞ்ச மாதிரியும் ஆகிடும். இப்போ இந்த 8 மிளகையும் நீங்கள் அப்படியே வந்துட்டு வச்சிடக்கூடாது. ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து எங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் நல்லா வந்து அழுத்தி குத்துங்க. இது வந்து 4 திசையை பார்த்த மாதிரியும் மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அந்த மாதிரி கூட நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் குத்தி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதே போல் கஷ்டங்களை சொல்லி அதெல்லாம் நீங்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மிளகை வந்துட்டு நீங்கள் இந்த எலுமிச்சம்பழ மூடியில் 4 இதில் 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொருகி வச்சுடுங்க. அதன் பிறகு கொஞ்சம் குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல ரத்த சிவப்பில் இருக்கிற குங்குமமாக இருக்கிறது சிறப்பு. அதாவது பவள நிறத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குங்குமம் வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த 4 மிளகாய் நம்ம வச்சோம் இல்லையா, இப்போ இந்த மிளகு வெளியில் தெரியாத மாதிரி நல்லா வந்துட்டு இந்த குங்குமத்தை வச்சு நீங்கள் அதையாக கவர் பண்ணிடுங்க. 2 எலுமிச்சம்பழம் மூடியுமே வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணிடுங்க. அந்த மிளகு வந்து வெளியில் தெரியாத மாதிரி நல்லா வந்து பூசி விட்டுருங்க. இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசல் படிக்கு வெளியில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருங்க. இங்கே வைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் கேட்டுக்கு பக்கத்தில் கூட அந்த லேம்ப் வச்சுருப்போம் இல்லையா, கேட்டுக்கிட்ட வந்து வெளிச்சமாக இருக்கணுன்ட்டு லைட்டு, அங்கே கூட நீங்கள் வந்து வச்சிடலாம். ஆனால் நல்லா பார்த்தா பளிச்சுன்னு தெரியற மாதிரி இந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் வச்சிடணும். இது எங்கே இருக்குதோ அங்கே எந்த ஒரு கெட்ட சக்தியும் வந்து நெருங்காது. மேலும் உங்களுக்கு தெரியாத நபர்கள் யாராவது ஒரு கெட்ட எண்ணத்தோடு உங்களுடைய வீட்டுக்கு வராங்க, உங்களுக்கு கெட்டது நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய எண்ணத்தை வந்து முறியடிக்க கூடிய சக்தி இதுக்கு வந்து உண்டு. சாதாரணமாக பார்க்கும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எப்போதுமே வந்து திருஷ்டிக்குன்ட்டு வைக்கிறது வழக்கம். ஆனால் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி, மேலும் இந்த 4ங்கிற எண்ணானது இன்றைக்கி வந்து நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் இப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். நீங்கள் நாளைய நாள்லேயே பாருங்கள், உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். முக்கியமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த வெச்ச எலுமிச்சம்பழத்தை எப்போ வந்து மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1 வாரம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இந்த புதன்கிழமை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் ஒரு வியாழக்கிழமை வரைக்குமே இது இருக்கட்டும். வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு நீங்கள் இதை தூக்கி எங்கேயாச்சும் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இல்லைன்னா கேபேஜ் கலெக்ட் பண்ண வந்தாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே வந்துட்டு தூக்கி போட்டுடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். ஆனால் இன்றைக்கி நான் சொன்ன முறையில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சுருந்தாலுமே இதையும் வந்துட்டு நீங்கள் அவசியம் செய்யுங்க. இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தினுடைய பிரச்சனைகளையுமே வந்து தீர்க்க வல்லது. அதனால் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.